ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச உண்மையிலே தரமான வீட்டை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் சேலப்பாடி ஏரியாவில் ஓம் சக்தி கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு 1500 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு 1350 சதுரடி பில்டப் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். தரமான 2 மாஸ்டர் பெட்ரூமோட கொண்ட வீட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. மொத்தம் 2 வீடு இருக்குது. 2 வீடுமே சேல்ஸ் தான். இந்த 2 வீடுமே வந்து நமக்கு வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மிங்க. 60 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் கிடைக்குது. அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு செப்டிக் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சன் அண்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் வரக்கூடிய அவுட்லெட் தண்ணி வெளியில் வர்றதுக்கு தகுந்த மினிக்க நமக்கு வந்து மழைநீர் சேரிப்பு தொட்டி மாதிரி நமக்கு போட்டு கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா தான். வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸில் நமக்கு மெட்டல் கேட் கொடுத்து அதுலேயும் சிஎன்சி கேட் கொடுத்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. 2 ஸ்விஃப்ட் கார் நிப்பாட்டலாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு அவுட்டர் டாய்லெட்டும் அதுக்கு கீழே வந்து கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டியோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6x4 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். நாங்கள் 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே வந்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கில் தான் டைல்ஸை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா 5x7 சைஸில் கம்ப்ளீட்டாகவே வந்து பர்மா தேக்கில் வந்து நமக்கு கிடச்சிருது. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓம் சக்தி கோயிலில் இருந்து டைரெக்டாக வந்து நம்ம உள்ளே வந்துட முடியும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 20x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு தகுந்த மணிக்கு ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து டிவி ப்ரொவிஷன் கிடச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜை ரூமும் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லக்ஸரி வில்லாவில் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸை தான் இதில் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 85% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது பாத்ரூம் ஃபிட்டிங்கு, அதே போல் பெயிண்டிங் ஒர்க்கு, அதே போல் இபி ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. வயரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு குந்தன் வயர் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட டைனிங் அண்டு கிச்சன் ஹால் ஏரியா. இதோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் கரெக்டாக அக்னி மூலையில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்து கேபினெட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க் வந்து பண்ணலை. கபோர்டு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட உண்மையிலே வந்து வீடு வந்து தரமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு கபோர்டு ஒர்க் வேணும் அப்படின்னா நம்ம பில்டர் மூலியமாகவே நம்ம வந்து கம்மியான காஸ்ட்டில் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸரி ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங்கை வந்து லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக காம்பாக்டாக கிடச்சிருது. தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி தான் செகண்ட் பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூமோட டோரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் டோர் தான் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் வந்து 10x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பாக்டாகவே நமக்கு கிடச்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு எல்லா ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸுமே பாத்ரூமுக்கு வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதே போல் இந்த பாத்ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிவிசி டோர் போடாமல் வுட்டன் டோர் தான் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த வீட்டோட 2 பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்யூட் போர்டும் பார்த்தோம் அப்படின்னா ராஜநிலைக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு கிடச்சிருது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமுக்குமே வந்து காமனாக வந்து ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த பெட்ரூமில் வந்து யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாரிக்கே ஃபெசிலிட்டியோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமுக்கு மேலே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ரூம் வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பாத்ரூமோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 5 அப்படிங்கிற சைஸில் அங்கே என்ன டைல்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணாங்களோ அதே டைல்ஸ் ஒர்க்கு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்ஸுமே வந்து நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இங்கிட்டு சதுரடியோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா வந்து சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது 2100 ரூபா வந்து கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரியும் இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ வருதுங்கிறது. ஒரு 1500 சதுரடியில் ஒரு 1350 சதுரடி பில்டப் ஏரியாவாக ஒரு தரமான ஒரு மாடர்ன் ஹவுஸாக வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. மாடியில் உங்களுக்கு ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரூம் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே வந்து நமக்கு கட் போஸ்ட்டு கிடையாது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே சீலப்பாடி ஏரியாவில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1100 சதுரடி வீடே வந்து 40 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 1500 சதுரடியில் ஒரு தரமான ஒரு வீட்டை தான் நம்ம வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து இந்த வீட்டை வந்து காட்டுறோம். அதே போல் மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தட்டோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே போட்டிருக்காங்க. கன்னிமுலையோட ஹைட்டு வந்து வாஸ்து முறைப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு பகுதிகள் வந்து அதிகங்க. இங்கே வந்து நம்ம இதான் மெயின் ரோட்டில் வந்து டைரெக்டாக நம்ம அந்த வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட முடியும். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.